சிவகார்த்திகேயன் நடிப்பில் பொங்கல் பண்டிகைக்கு திரைக்கு வர உள்ள பராசக்தி திரைப்படத்தின் ஓடிடி உரிமம் மிகப்பெரிய தொகைக்கு விற்பனையாகி இருக்கிறது. முன்னேறி கோலிவுட்டுக்குள் நுழைந்து அடுத்தடுத்த உயரங்களை தொட்டிருக்கிறார் எஸ்.கே. அவருக்கென தனி ரசிகர் பட்டாளமே உள்ளது. விஜய், ரஜினி, அஜித், கமல் படங்களுக்கு நிகராக சிவகார்த்திகேயன் படங்களின் பிசினஸும் படு ஜோராக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அவர் நடிப்பில் தற்போது உருவாகியிருக்கும் பராசக்தி திரைப்படத்தின் ஓடிடி உரிமம் மிகப்பெரிய தொகைக்கு விற்பனையாகி இருக்கிறதாம். தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக வலம் வருபவர் சிவகார்த்திகேயன். எந்தவித சினிமா பின்புலமும் இல்லாமல் சின்னத்திரையில் இருந்து படிப்படிப்படியாக முன்னேறி கோலிவுட்டுக்குள் நுழைந்து அடுத்தடுத்த உயரங்களை தொட்டிருக்கிறார் எஸ்.கே. அவருக்கென தனி ரசிகர் பட்டாளமே உள்ளது. விஜய், ரஜினி, அஜித், கமல் படங்களுக்கு நிகராக சிவகார்த்திகேயன் படங்களின் பிசினஸும் படு ஜோராக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அவர் நடிப்பில் தற்போது உருவாகியிருக்கும் பராசக்தி திரைப்படத்தின் ஓடிடி உரிமம் மிகப்பெரிய தொகைக்கு விற்பனையாகி இருக்கிறதாம். பராசக்தி திரைப்படத்திற்கு ஜிவி பிரகாஷ் குமார் தான் இசையமைத்துள்ளார். இது அவருக்கு மிகவும் ஸ்பெஷலான படமாகும். ஏனெனில் இது அவர் இசையில் வெளிவரும் 100வது திரைப்படமாகும். இதுவரை வெளிவந்த இப்படத்தின் பாடல்களும் ரசிகர்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்றது. பராசக்தி திரைப்படத்தை ஆகாஷ் பாஸ்கரனின் டான் பிக்சர்ஸ் நிறுவனம்தான் தயாரித்திருக்கிறது. விஜயின் ஜனநாயகன் படத்துக்கு போட்டியாக ரிலீஸ் ஆகும் இப்படம் பொங்கல் ரேஸில் ஜெயிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பராசக்தி திரைப்படத்திற்கு ஜிவி பிரகாஷ் குமார் தான் இசையமைத்துள்ளார். இது அவருக்கு மிகவும் ஸ்பெஷலான படமாகும். ஏனெனில் இது அவர் இசையில் வெளிவரும் 100வது திரைப்படமாகும். இதுவரை வெளிவந்த இப்படத்தின் பாடல்களும் ரசிகர்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்றது. பராசக்தி திரைப்படத்தை ஆகாஷ் பாஸ்கரனின் டான் பிக்சர்ஸ் நிறுவனம்தான் தயாரித்திருக்கிறது. விஜயின் ஜனநாயகன் படத்துக்கு போட்டியாக ரிலீஸ் ஆகும் இப்படம் பொங்கல் ரேஸில் ஜெயிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.